ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரெட் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ அது பண்ணுறதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்க. மீடியமான சைஸில் ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி காய் சீவுறதுல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 உருளைக்கிழங்கையும் நல்லா துருவியாச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம், ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு அரை டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 7 ப்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். 7 ப்ரெட்டோட ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓரங்களை கட் பண்ணி வச்சுருந்தா அந்த ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நனைச்சி எடுத்துகிட்டு அதில் இருக்க தண்ணியை பிழிஞ்சிடுங்க. இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணி எடுங்க. இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஃபில்லிங்லேருந்து ஒரு டீஸ்பூன் போல் இது மாதிரி நடுவில் வச்சுட்டு அந்த ப்ரெட்டை இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபில்லிங்லாம் வெளியில் வராத அளவுக்கு ஈஸியாகவே இருக்குங்க இது மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம மைதா மாவு கரைசலில் டிப் பண்ணிவிட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மாவுலாம் அடியில் போய் தங்கியிருக்கும். இப்போ இதில் போட்டு இதை டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த ப்ரெட்டை தண்ணியில் நினைக்கும் போது ஒரு செகண்டுக்கு மேலே நீங்கள் நினைக்க வேண்டாம், உடனே எடுத்துடணும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. அந்த எண்ணெயில் நம்ம இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே அடுத்த செட்டும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நீங்கள் சாஸோடு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.